ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அல்லிமல்லி விலாக்ஸ். நான் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கேன். என் மிஷினுக்கு ஒரு ஸ்டூல் வாங்கலான்னு வந்திருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே வச்சுருந்த ஸ்டூல் உடஞ்சிருச்சு. அதனால் இன்னொரு ஸ்டூல் வாங்கலான்னு வந்திருக்கேன். உள்ளே வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்தேங்க. அங்கே பார்த்தா ஸ்டூலுங்களாம் நிறைய இருந்துச்சு. அங்கே போய்ட்டு ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு இது எவ்வளோன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே 180ன்னு சொன்னாங்க. சரின்ட்டு இன்னொரு ஸ்டூலை காட்டி இது எவ்வளோன்னு கேட்டாங்க. அதையும் 180ன்னு சொன்னாங்க. அப்புறமா இன்னொரு ஸ்டூலை காட்டி இது எவ்வளோன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அங்கே வேலை செய்கிற பொண்ணு சொல்லிடுச்சு, இங்கே இருக்க எல்லாமே 180 தான். இங்கே இருக்க எந்த பொருள் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் அது 180 தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு விலை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு பார்த்தேங்க, நிறைய ஸ்டூலுங்க இருந்துச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கின பொருள் வந்த உடனே நம்ம செலக்ட் பண்ணிட்டுமே, ஆனாலும் உள்ளே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலான்ட்டு போனேங்க. என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள் என் கூட வந்து. இந்த எல்லா பொருளுமே பார்த்திங்களா, எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா வெயிட்டாக நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பொருளுங்க இருந்துச்சு. எல்லாமே 180னா பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாமே. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் போட்டிருப்பாங்க. அது இந்த பாஸ்கெட்லாம் கூட 180 தாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஒன்று ஒன்றா தொட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன். உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன். ஆனால் எதையும் ஒன்றும் பெருசாக நான் வாங்கலை. நான் வாங்க போனது ஒரே ஒரு பொருள் தான். ஆனாலும் அந்த ஒரு பொருள் நம்ம முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டோமே, அதை மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வருவோம் அப்படிலாம் கிடையாதுங்க. உள்ளே போய் கொஞ்சம் சுற்றி பார்த்தா தான் கொஞ்சம் அப்படி ஒரு ஷாப்பிங் போன ஒரு ஃபீலிங்கே இருக்கும். நம்ம போன உடனே நமக்கு தேவையான பொருள் கிடச்சிரும். ஆனாலும் அதை மட்டும் வாங்கிட்டு எப்பவுமே வீட்டுக்கு வரமாட்டோம். உள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்த்தா தான் எனக்கு நம்ம கடைக்கு போயிட்டு வந்தோம், ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்கும். நான் வேறு எதுவுமே வாங்கலை. ஆனால் உள்ளே போய் சுற்றி மட்டும் பார்த்தேன். இந்த பாக்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதுவுமே 180 தான். 3 பீஸ் இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸு. கொஞ்சம் சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் 6, 8 அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம இந்த கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுக்க இதெல்லாம் வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம கிச்சனை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் வாங்கி. நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அழகாக டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். கண்ணாடி பாத்திரம் கூட அப்படிக்கு அந்த பக்கமாக ஒரு ரோ இருந்துச்சு. அங்கே கூட நிறைய கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நான் அந்த பக்கம் போகல. இங்கே இந்த பக்கம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சில்வர் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் கரண்டிலாம் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் நின்றுட்டு, என்ன பொருள் வாங்க வந்தியோ அதை மட்டும் பார்க்க வேண்டியது, நான் எதுக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். நமக்கெல்லாம் அப்படிலாம் முடியவே முடியாது. அவர் அப்படி தாங்க. எதனா ஒரு கடைக்கு போனார்னா டக்குன்னு ஒரு பொருள் என்ன வாங்க போனோமோ அதை வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பார். வேலை முடிஞ்சதா அடுத்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போனால் நான் வாங்குகிற பொருளை முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தான் வருவேன். இந்த கடையெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்னதாக நிறைய பாத்திரம் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா தொட்டு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறம் குழிப்பணியார கல் கூட பார்த்தேன் நான். அது அவ்வளோவா வெயிட்டாக இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்னு தெரியல செஞ்சா. நான் வாங்கலை. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு குழிப்பணியார கல் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும், வச்சுருக்கேன். நிறைய மாடல் நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. நம்ம வாங்குகிற பிராண்டட் மாடல் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அதெல்லாமே 180 தான். ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. டோர் மேட்டு அதுவும் 180 அந்த மாதிரி சொன்னாங்க. கடைசியாக என்னோடய ஸ்டூல்கிட்டேயே நான் நின்றுட்டேன்.
நான் ஒரு ஸ்டூல் செலக்ட் பண்ணிவிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து மறுபடியும் நான் அந்த ஸ்டூலை மாற்றிட்டேன். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. மறுபடியும் வேறு ஸ்டூலு பார்த்துட்டு இந்த ஸ்டூல் தாங்க நான் வாங்கினேன். இதுதான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது ₹180. அதனால் இது தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது என்னதுன்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா தொட்டிங்க. மண் கொட்டி செடி வைக்கிறோம்ல தொட்டிங்க. இது கூட வாங்கிக்கலாம். யூஸ்ஃபுல் தான். இது 180ன்னா தாராளமாக